மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கை கால்களில் ஏற்படக்கூடிய நடுக்கம், இது எப்படிங்க சரி செய்யலாம்? எதனால நடுக்கம் வருது? பொதுவாக வயசான காலத்துல நமக்கு ஒரு மைல்டா ஒரு ட்ரெமர் வருது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா நரம்புகளில் கொஞ்சம் தளர்வு ஏற்படுறது. ஸோ கை கால்கள்ல ஒரு நடக்கம், நம்ம வாக் பண்றதே பார்த்தோம்னா ஸ்லோவாயிடும். முன்னாடிலாம் நான் எவ்வளவு ஒர்க் பண்ணேன், இது நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கமாவே இருக்கும். ஏன்னா என்கிட்ட சொல்றவங்க நிறைய பேர் என்ன, இல்ல நான் முன்னாடிலாம் எவ்வளவு ஒர்க் பண்ணேன் மேடம், இப்போ அப்படிலாம் இருக்கே. இல்ல சார், கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, இருக்கும் அப்படின்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க, முன்னாடிலாம் நான் இப்படி இருந்தேன், அதே மாதிரிதான் ஃபுட் எல்லாம் இப்ப சாப்பிடுறேன், இருந்தாலும் எதுக்கு இந்த நடுக்கம் ஏற்படுது? ஸோ வயதாயிடுச்சு, அதனால நமக்கு இந்த நடுக்கம், அந்த ஒரு வேகம் குறையுது அப்படின்னு சொல்றதையும் இருக்கிற ஒரு உண்மையும் ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் நிறைய பேர் இருக்கும். இதுல யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு, இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்குமே பார்த்தோம்னா கைகள்ல ஒரு நடுக்கம் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். நடுக்கம் இருக்குங்க, ஏதாவது ஒரு பொருளை என்னால டைட்டா ஹோல்ட் பண்ண முடியல, இல்ல கையை நேரா இப்படியே வச்சோம்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கூட வைக்க முடியல, வச்ச உடனே கை நடுங்க ஆரம்பிச்சிடுது. பென் வச்சு எழுதும் போதோ இல்ல நான் டிரைவிங் பண்ணும் போதோ இந்த மாதிரியான சமயங்கள்ல நமக்கு கைகளில் நடுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா நம்மளுடைய நரம்புகள் வலிமையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இதுவே நமக்கு பெண்கள் நிறைய பேருக்கு பார்க்கணும். வீட்டுல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க, கிச்சன்ல நான் இந்த ஒர்க் பண்ணேன், இதை ஹோல்ட் பண்ணி எடுக்கும்போது பாத்திரத்தை அப்படியே கீழே விட்டுட்டு என்னால எடுக்க முடியல, குக் பண்ண முடியல. ஸோ வீட்டுல ஆஃபீஸ்லயும் என்னால ஒர்க் பண்ணவே முடியலங்க, அந்த மாதிரி இருக்கு. இல்ல கீபோர்ட்ல டைப் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விரல்கள் ஒரு சைடா இழுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் ஏற்படுது. இது பொதுவாக பார்த்தோம்னா நமக்கு இந்த நடுக்குவாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்ற ஒரு விஷயம். இது பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்ற ஒரு நோயில இது வருது. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றது பொதுவாக நம்ம உடல்ல நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால வரக்கூடியதுதான். நம்ம பிரெயின்ல செக்ரீட் ஆகக்கூடிய சில ஹார்மோன்ஸ், டோபமைன், செரோட்டோனின் குறைவாக செக்ரீட் ஆகும்போது பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் நமக்கு சரியாக உடல்ல வராதனால ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா முகத்துல எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாத மாதிரியோ, ஒரு மாஸ்க் போட்ட மாதிரியே இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். நரம்புகள் பாதிப்பு இருக்கும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்ப நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகள் மற்றும் மூலிகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடுக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதுவே குழந்தைகள், நிறைய பேர் குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்கு. இதனோட சேர்ந்து உணவு முறையும் என்னன்றது நான் சொல்றேன். இதுல முக்கியமாக சேரக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பூனைக்காளி விதை நமக்கு சேருது. இந்த பூனைக்காளி விதையோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா வெட்பாலை அரிசி, லைட்டா கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் வெட்பாலை அப்படின்னு சொல்லும்போது. வெட்பாலை மரத்தோட பட்டையாக இருக்கட்டும், அந்த இலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தைலம், வெட்பாலை தைலம், இது சரும நோய்களுக்கும் மற்றும் இந்த மாதிரி வாத நோய்களுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த வெட்பாலை அரிசியும் பார்த்தோம்னா நம்ம உடல் பலவீனமாக இருப்பதற்கு, நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு நமக்கு பயன்படுது. ஸோ இதனோட, அதாவது பூனைக்காளி விதைகள் ஒரு 500 கிராம் எடுத்தோம்னா மற்ற மூலிகைகள் 100 கிராம் நம்ம எடுக்கணும். ஸோ வெட்பாலை அரிசி 100 கிராம், சதக்குப்பை 100 கிராம், பேரரத்தை 100 கிராம் எடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு உளுந்து. ஸோ நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தனியாகவே பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகளும் நரம்புகளும் வலிமையாக இருப்பதற்கு கருப்பு உளுந்து நமக்கு பயன்படுது. அதை தனியாகவே நம்ம களி மாதிரியோ இல்ல கஞ்சி வகைகள் மாதிரியோ நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துக்கணும். சால மிஸ்ரி, ஸோ இதுவுமே நம்ம உடலுக்கு வலிமை தரக்கூடியது, நரம்பு தளர்ச்சியை குணமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை வகை. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதை எப்படிங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெந்நீர், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் எடுத்துக்கணும். வெந்நீர்ல இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி இதுல சேர்த்து கலந்துடணும். ஸோ 1/2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர்ல இந்த பொடி 1/2 ஸ்பூன்,
1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி இந்த தண்ணீர்லயே போட்டு கலந்து இதை குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி காலை இரவு 2 வேளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கைகள்ல இருக்கக்கூடிய நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நடுக்கம் குறையும். நமக்கு வந்து பாடியில வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்களா, அது வந்து குறைய ஆரம்பிக்கும். தசைகளில் வந்து வலிமை வந்து நிறையவே நமக்கு வலிமை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நம்ம தசைகளிலும் சரி நரம்புகளிலும் சரி இருக்கக்கூடிய வலிகள் குறைகள் வந்து நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், வாத நாராயண தைலம் பயன்படுத்தணும். நடுக்கு வாதம் இருந்ததுனாவே அந்த வாதத்தை குறைப்பதற்கு வாத நாராயண தைலம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ வாத நாராயண தைலம் பயன்படுத்தி நம்ம உடல் முழுவதுமோ இல்ல தலை மற்றும் முக்கியமாக நடுக்கம் இருக்கக்கூடிய கை கால் பகுதிகள்லயோ நம்ம வாத நாராயண இலைகளை அப்ளை பண்ணிக்கிட்டே, வாத நாராயண இலைகள்ல இருந்து செய்யக்கூடிய தைலத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே வாரம் 2 முறை வெந்நீர் குளியல் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது உடல்ல நடுக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி உணவு முறையில எது எது சாப்பிடலாம், காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அதாவது முக்கியமா இந்த வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். கிழங்கு வகைகளை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் வாழைக்காய், அதிகமான பருப்பு வகைகள் சாப்பிடுறது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரணும். ஏன்னா வாதம் அதிகரிக்கும் பொழுது இந்த நடுக்கம் அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் நம்ம கவனமா பார்த்துக்கணும். ஸோ இதற்கு அடுத்து இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமா டென்ஷன் இல்லாமலையோ இல்ல பிளட் பிரஷர் இல்லாமலையோ நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வரும்பொழுது நடுக்கு வாதம் இல்ல கை கால்களில் ஏற்படக்கூடிய நடுக்கம் இது வந்து குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற கண்டிஷன், சுகர் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது. அப்போ சுகர் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். ஸோ அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கை கால் நடுக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.